தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் வழிமுறைகளை வெளியிட்டிருக்கிறது தேர்தல் ஆணையம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கண்ணன். கண்ணன், விவரம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணியானது வரும் 4ஆம் தேதி நடைபெறுகிறது. தமிழகம் முழுவதும் சுமார் 62 வாக்கு எண்ணிக்கை மையங்களில் இந்த வாக்கு எண்ணிக்கை பணியானது நடைபெற உள்ளது. இந்நிலையில் வாக்கு எண்ணும் வழிமுறைகளை இந்திய தேர்தல் ஆணையமானது வெளியிட்டுள்ளது. அதன்படி வாக்கு எண்ணும் பணியானது காலை 8 மணிக்கு துவங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை 8 மணிக்கு முதலில் தபால் வாக்கு எண்ணும் பணி தொடங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 8:30, அதாவது 30 நிமிடங்களுக்கு பிறகு 8:30 மணி முதல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளை எண்ணும் சுற்றுகளில் கடைசி சுற்றுகள் எண்ணும் பணி, தபால் வாக்கு எண்ணும் பணி முடிக்கப்பட்டவுடன் தான் துவங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை மையத்திலும் ஒரு பகுதியில் தபால் வாக்குகளும் மற்றொரு பகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் எண்ணப்படும் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக தனித்தனி மேசைகள் அமைக்கப்பட்டு இரண்டுக்கும் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் நிலையில் ஒரு அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 50 தபால் வாக்குகளுக்கு ஒரு மேஜை என்ற விதத்தில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றும் இந்திய தேர்தல் ஆணையமானது அறிவித்துள்ளது. மிகவும் குறிப்பாக கூற வேண்டும் என்றால் தமிழகத்தில் மொத்தம் இதுவரை 6,6.37 லட்சம் தபால் வாக்குகள் பதிவாகியுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையமானது தெரிவித்துள்ளது. இதில் பார்த்தோம் என்றால் தேர்தல் நடத்தும் பணியில் ஈடுபட்ட 2.88 லட்சம் அலுவலர்களும், மேலும் தேர்தல் நடத்தும் பல்வேறு பணிகளில் ஈடுபட்ட 3.36 லட்சம் அலுவலர்கள் தங்கள் தபால் வாக்குகளை பதிவு செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 85க்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்கள் 1.73 லட்சம் பேரும், சர்வீஸ் ஓட்டர்ஸ் என்று அழைக்கப்படும் சேவை வாக்காளர்கள் 18,000 பேரும் தங்கள் தபால் வாக்குகளை பதிவு செய்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பார்த்தோம் என்றால் மொத்தம் 6.37 லட்சம் தபால் வாக்குகளானது தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன்படி காலை 8 மணிக்கு, அதாவது 4ஆம் தேதி காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணும் பணியானது தொடங்கப்பட உள்ளது. காலை 8 மணிக்கு முதல் கட்டமாக தபால் வாக்கு எண்ணும் பணியானது தொடங்கப்படும். அதனைத் தொடர்ந்து 8:30 மணி முதல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் எண்ணும் பணியானது தொடங்கும் என்று இந்திய தேர்தல் ஆணையமானது விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை தெரிவித்துள்ளது.